வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டிரைவிங் கிளாஸில் பிரீத்தி அவங்க மதுரை ஜெயந்திபுரத்துலேருந்து வர்றாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே கிளாஸ் வந்து எடுக்கிறோம். இப்போ வந்து நம்ம வந்து பேசிக் சொல்லித்தர போகிறோம். இன்றைக்கி பேசிக் வந்து என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் சொல்லி கொடுத்ததை நீங்கள் வந்து சொல்லுங்கள். என்னென்ன நான் இப்போ ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் என்ன சொல்லுங்கள். இது என்னது? இது வந்து இண்டிகேட்டர். இண்டிகேட்டர் எப்படி போடணும்? லெஃப்ட் எப்படி போடுவீங்க? ரைட் எப்படி சைடு போடணும், ரைட் இங்கிட்டு போடணும். நல்லா போடுங்க, போட்டு காட்டுங்க. ரைட்டு போடுங்க. நடுவில் வச்சா ஆஃப் ஆகிடும். ஓகே. ஹாரன் எப்படி யூஸ் பண்ணணும்? ஹாரன் எப்போயுமே யாராவது முன்னாடி நின்னா யூஸ் பண்ணணும். இன்னும் டேர்ன் பண்ணும்போது 10 ஸ்டெப்புக்கு முன்னாடியே நம்ம ஹாரன் யூஸ் பண்ணிடுவோம். ஓகே. அது பூரா எந்த விரல் யூஸ் பண்ணுவீங்க? கட்டை விரல். ஓகே. இது என்னது? இது வந்து லைட்டு சுவிட்ச் எப்படி ஆன் பண்ணுவீங்க? ஆன் பண்ணிவிட்டு இது வந்து டிம் அண்ட் பிரைட். ஓகே. இது என்னது? இது வந்து செல்ஃப் ஸ்டார்ட். ஓகே. இது என்ன சொல்லி கொடுத்துருக்கோம்? இது வந்து ரேசர் ஆக்சிலேட்டர் வந்து ரேஸ் பண்ணும்போது இந்த அளவில் வந்து இந்த அளவுக்குள்ள தான் ரேஸ் பண்ணணும். குறைக்கும் போது இந்த அளவு தான் குறைக்கணும். ரொம்பவும் குறைக்கக்கூடாது, ரொம்பவும் கூட்டக்கூடாது. ஓகே, வெரி குட். அடுத்து வந்து அந்த பிரேக்கில் வந்து எத்தனை விரல் வைக்கணும்? பிரேக்கில் 4 விரல் வைக்கணும். ஏன் அந்த பிரேக் யூஸ் பண்ணணும், இந்த பிரேக்கை நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? இது வந்து பேக் வீலோட பிரேக் வந்து நம்ம எப்பயுமே இடறி விடாது, ஸ்லோவாக நிப்பாட்டும். இதுவே ஃப்ரண்ட் வீலோட பிரேக் யூஸ் பண்ணால் சட்டுன்னு இடறி விட்டுரும். இது யூஸ் பண்ணணும்னா இதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணணும். வெரி குட், வெரி குட். இப்போ அந்த சைடு மிரர் எதுக்கு இருக்குது? சைடு மிரர் வந்து பின்னாடி வர வண்டியை பார்க்குறதுக்கு. இது வந்து ரைட் சைடு பார்க்குறதுக்கு, இது லெஃப்ட் சைடு பார்க்குறதுக்கு. நம்ம டேர்ன் பண்ணும்போது இதையும் பார்த்துட்டு டேர்ன் பண்ணிக்கலாம். சாவி வந்து எப்படி ஆன் பண்ணுவீங்க, எப்படி ஆஃப் பண்ணுவீங்க? சாவி ஆன் பண்ணுறது வந்து கிளாக் வைஸ் ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணுறது ஆன்டி கிளாக் வைஸ் ஆஃப் பண்ணணும். சரி. லாக் பண்ணுறது எப்படி பண்ணுவீங்க? லாக் வந்து ரொம்ப இந்த சைடு இப்படி திருப்பிட்டு இந்த சாவி இப்படி வச்சு டைட்டாக திரும்பணும். ஆப்போசிட்டில் திரும்பினா புஷ் பண்ணால் லாக் ஆகிடும். வெரி குட், சூப்பர். இப்போ ஓப்பன் பண்ணுங்க. ஓகே. இந்த இது நம்ம எதுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம்? இந்த ஸ்பீடா மீட்டரில் என்னென்னலாம் இருக்குது? இந்த ஸ்பீடா மீட்டரில் வந்து நம்ம எவ்வளோ ஸ்பீடில் ஓட்டுறோன்னு தெரியணும். லேர்னர்ஸ் வந்து 20க்குள்ளே ஓட்டிக்கலாம். அதுக்கு மேலே கற்றுக்க நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் 50க்குள்ளே ஓட்டக்கூடாது. அதே மாதிரி இது ஃபியூயல் பற்றி பார்க்குறது. ஃபியூல் கேஜ் வந்து இந்த இது வந்து டேங்க் ஃபுல்லு. இது வந்து கம்மியாக இருக்குது. இந்த அளவுக்கு வர அளவுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்போ வந்து எப்படி ஏறுவீங்க, எப்படி இறங்குவீங்க? வண்டியில் பிரேக் இறங்கணும், லெஃப்ட் சைடு இறங்கணும், அதே மாதிரி லெஃப்ட் சைடு பிரேக் வச்சு எப்பயுமே லெஃப்டில் தான் ஏறணும், லெஃப்டில் தான் இறங்கணும். ஸ்டாண்டு போடுறது எப்படி போடுவீங்க? ஸ்டாண்டு வந்து இந்த இதில் ஒரு கை பிடிச்சிட்டு சீட்டில் ஒரு கை வச்சுட்டு ஸ்டாண்டு சவுண்டு கேட்டோன்னே. சூப்பர். இப்போ ஸ்டாண்ட் எடுக்கிறதுனா என்ன பண்ணுவீங்க? அதே மாதிரி இப்படி வச்சு ஸ்டாண்ட் எப்படி